உட்காருவாங்க, கீழே எல்லாம் உட்கார மாட்டாங்க, தரையில உட்கார்ந்து அங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது தரையில் உட்கார்ந்து தமிழ் கேட்கிற உங்களை. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தலைப்பு இது. ஆனா இந்த தலைப்பையும் பொறுமையா கேக்குறீங்க. நிறைய டிஸ்டர்பன்சஸ், முக்கியமா மைக் சரியா போகுதான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் பெருந்தன்மையாக அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் ஆஸ்டின்ல இருந்து வந்திருக்கிறார், சவுந்தர்னு ஒரு பெரிய இலக்கிய ஆர்வலர். ஆஸ்டின்ற ஊர்ல இருந்து குடும்பமா வந்திருக்கிறார் பாரதி பாஸ்கர் பேசுறத கேட்கறதுக்காக. அவ்வளவு தூரம் அன்புள்ளவர்கள் நிறைய இருக்கிற இந்த பகுதியில நீங்கள் அவனோடு எதிர்பார்க்கிற அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இவ்வளவு பெரிய அரங்கம் நிறைகின்ற அளவுக்கு இங்கே திரளாக வந்திருக்கின்ற டேலஸ் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆஸ்டினிலிருந்து இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அன்பு நண்பர் சவுந்தர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, இந்த டலஸ் தமிழ் சங்கத்தை மிகச் சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்களே, புதிதாக பதவி ஏற்றிருக்கின்ற வரும் காலத்தில் இந்த சங்கத்தை நடத்த இருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். இந்த அவை கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமான அவை. ஏன்னா இந்த அவையில ஒரு ஒருங்கு இல்லை. இந்த மூலையில இருக்கிற சத்தத்தை நடுவர் எவ்வளவு சொல்லியும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால இதற்கு நடுவிலே கொஞ்சம் கனமான இந்த தலைப்பை இவ்வளவு நேரம் இருந்து கேட்டு இன்னும் க்ளோஸ் அப் ஃபீட்பேக் அடிக்குது, கேக்குது, நடுவருக்கு கேட்கலையாங்க. அப்ப இருந்து அமைதியா உட்கார்ந்து. அதனால இந்த இடர்பாடுகளுக்கு நடுவேயும் இத்தனை நேரம் இருந்து மதிய உணவு வேளை தாண்டியும் பக்கத்திலே உணவு இருந்தும் கூட எழுந்து போகாத உங்களினுடைய பொறுமைக்கும் அன்புக்கும் என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 பேருக்கு பதில் சொல்லுவது ரொம்ப கஷ்டம். பேசாம ராஜா சார் எதிரணியில பேசியிருந்தா எனக்கு ரொம்ப ஈஸி. 5 பேருக்கும் பதில் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டம். நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தது தம்பி ஹரியினுடைய அந்த 2 நிமிட பேச்சு. தம்பி ஹரியும் சரி, எங்கள் அணியிலே பேசிய குழந்தை வர்ஷாவும் சரி, உண்மையிலேயே நேற்றைக்குத்தான் நாங்க சொன்னோம். அத பேசுறேன்னு ஒத்துட்டு வந்து அவர்களினுடைய தைரியத்துக்கு என்னுடைய இருக்கை கூட்டிய வணக்கங்கள், பாராட்டுகள். இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையினர் இருக்கிற போது நம்முடைய மொழி அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமோ என்கின்ற நம்முடைய அச்சம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது இந்த 2 குழந்தைகளால். அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தம்பி ஹரி ஆரம்பிக்கிற போது என்னை பீஷ்மர்னு சொன்னார். நான் அம்பு படுக்கையில தான் இருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட. ஆனா பீஷ்மருக்கு அவ்வளவு கஷ்டம் வந்ததற்கு காரணமே முரண்பட்ட உறவுகளை இணைக்க முடியாமல் பீஷ்மர் பட்ட கஷ்டம்தான் மகாபாரதத்துக்கு போடப்பட்ட விதை.
எனவே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை உறவுகளை பேணுவது ஏன் சிக்கல் என்றால் நமக்கு இருக்கிற எல்லா உறவும் ஒரே குரூப்பா இருக்காது. அதுக்குள்ள முரண்பட்டுக்கிட்டு இருக்கணும். இங்கிட்டு போனா அங்க நம்ம முறைக்கும், அங்கிட்டு போனா இது நம்ம முறைக்கும். இதை சரி கொஞ்சம் இங்க இந்த சைடு தான் ரொம்ப சத்தமா இருக்கு. தயவு செய்து ஒரு பேச்சாளரை நீங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிடுறீங்க, செலவழிச்சு கூப்பிடுறீங்க. அப்படி இருக்கிற போது அந்த முழு அட்டென்ஷன் இருந்தாதான் எங்களுடைய பேச்சிலும் அந்த முழுமை வரும். அதனாலதான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். தயவு செஞ்சு தப்பா சைடுல சாப்பாடும் வைக்கிறீங்க. சைடுல சாப்பாடு வச்சா இப்படித்தான் இருக்கு. எங்களுக்கும் பசிக்கும் இல்ல. குழந்தைங்க எல்லாம் இருக்கு, நிறைய குழந்தைங்க சாப்பிடாம உட்காந்து. ரொம்ப பாராட்டணும். அவர் ஹரி பேசுற போது சைக்காலஜி ஆஃப் மணின்ற புத்தகத்தை பத்தி சொன்னார். உடனே எல்லாரும் ஓடி போய் வாங்கினாங்க. ஆனா அந்த நடிகர் எப்பவுமே அழகான நடிகர், ரொம்ப பிரபலமானவர். திடீர்னு அவருடைய பேச்சுக்கு ஏன் அவ்வளவு மவுசு கூடிச்சு? மெய்யழகன் படம் தான் காரணம். அந்த படமே உறவுகளோடு திரும்ப போய் இணைந்து கொள்வதில் இருக்கிற சிக்கல்களை சொன்ன படம் தான் அந்த படம். அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். அந்த வெற்றி வந்த பிறகு அவர் என்ன சொன்னாலும் விற்கும். சைக்காலஜி ஆஃப் மணியில இவங்க என்னெல்லாமோ ஷாம்புல சொன்னாங்க, எனக்கு பேரே தெரியல. அதெல்லாம் சொன்னா கூட வித்திருக்கும். அந்த நடிகருக்கு அவ்வளவு திடீர்னு ஒரு கவனம் வந்ததற்கு காரணம் அந்த படம் எதை பேசியது என்றால் எவ்வளவு சிக்கல். கொஞ்சம் நீங்க எல்லாருமே மெய்யழகர்ல இருந்த அரவிந்த் சாமியினுடைய வேறு வேறு வடிவங்கள் தான். நீங்க ஊரை விட்டு வந்துட்டீங்க, திரும்ப போகணும்னு ஆசை இருக்கு. என்னதான் போனாலும் முழுமையா உங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த திரை இங்கேருந்து வானத்தை பாக்குற போது வானத்தை போய் தொட்டுலாம் போல இருக்கு. உறவுகள் அப்படித்தான். ஆனா நீங்க போகிற போதுதான் கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்கள் உங்களை தடுக்கிறது. அந்த தடையை உடைத்து உறவுகளோடு போய் சேரவும் முடியாம, அப்படி ஒண்ணு உறவே வேணா சாமி, நான் இங்கே இருக்கேன்னு தரித்து இருக்கவும் முடியாமல், அங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம தவிக்கிற உங்கள் தவிப்பை சொல்ல நாங்க 5 பேரும் வந்திருக்கோம் சார். இவங்க 5 பேரும் பணத்தை சேர்க்கறது கஷ்டமோ. இந்த 5 ஏழைகள் பேச வந்திருக்கிறார். அவங்க சங்கீதா ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களுக்கு ஐபோன் 16 வாங்க கஷ்டமா இருக்கும். ஐபோன் 16 வாங்க முடியாத ஏழை. சாம்சங் என்ன போன் வச்சிருக்கீங்க? சாம்சங் வச்சிருக்காங்க. அதான் என்ன போன்? ஏதோ ஒரு சாம்சங். அது பக்கத்து வீட்டுக்கார ஐபோன் வாங்கிட்டான். எவ்வளவு ஏழைகளினுடைய கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் வரல. என்ன காரணம் வச்சிருக்கீங்க? அது இனிமேதான் யோசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கின பிறகு முடிவு பண்ணுவாங்க. அவர் சொல்லித்தராரு என்ன காரணம். டெஸ்லா தான் வச்சிருக்கேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஏழைகளினுடைய கஷ்டத்தை பார்த்து நாங்கள் அழுது கொண்டே இந்த பட்டிமன்றத்தில் பேச வேண்டி இருக்கிறது. என்னப்பா கஷ்டம் கேட்கலாம். சோத்துக்கு வழி இல்லாம அடுத்த வேளை சோறு இன்னும் இருக்கான்னு தெரியாம உங்களினுடைய தாய்நாட்டில் லட்சக்கணக்கில் வாழ்கிறார்களே, அவர்கள் பேச வேண்டும் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று. அப்படியே வணிகம் இவங்களை வாங்குன்னு இழுக்குதான் பிடிச்சு. வாங்காம இருங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த கைய பிடிச்சி இழுக்குதாமா, இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குதாமா. சங்கீதா நிறைய சினிமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வந்த உடனே எங்க நடுவரை பார்த்து யூத்தா இருக்காங்கன்னு ரஜினி சாருக்கு அவர் பொன் கொடுக்கவில்லை. ரஜினி சாருக்கு மாத்திரமா பொன் கொடுக்கல, விஜய் சேதுபதிக்கும் அவர் பொன் கொடுக்கல. என்ன பொண்ணே இல்லம்மா. குட்டூசியை வைத்து குளம் வெட்டுறாங்களா இவங்கெல்லாம் 5 பேரும். முள்ள மலையில 3 குளம் வெட்டி வச்சேன். 2 குளம் பாடு, 1ல தண்ணியே இல்லன்னு நம்ம ஊர்ல ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. உண்மையிலேயே பாடுபட்டவர்கள்
கஷ்டம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். நான் தெளிவா பேசிடுறேங்க, ஒண்ணும் பெரிய இதுல மறைச்சு பேச என்ன இருக்கு? பணமும் அது தருகிற வசதிகளும் எங்களுக்கு நிச்சயம் தேவை என்பதை தேர்வாக கொண்டு இங்கே வந்தவர்கள் தான் உங்களில் பல பேர். அப்படிதானங்க? So when your choice is clear, எது கஷ்டம் எது வேணாம்னு விட்டுட்டு இங்க வந்தீங்களோ அதை இனிமே போய் பிடிக்கிறது தானே கஷ்டம். அதான் ஒரு முடிவு எடுத்து வந்தாச்சு இல்ல, நாம போற போது யாரோ ஒருத்தர சொல்லிருப்பாங்க, ஏய் விட்டுட்டு போகாதரான்னு. எல்லாம் வந்துடுற 3 வருஷத்துல திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்தவன் தான் 30 வருஷமா போக முடியாம இருந்தீங்க. அப்போ வருக வருக என்று உங்களை வசீகரிக்கிறது இந்த பூமி, திரும்பி போக முடியாது. என்ன காரணம்? பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி சோசன் மணி. அது ரைட் தப்பு நான் சொல்லல, அது ரைட்டாவே இருக்கட்டும். ஆனா எதை தேடி வந்து விட்டீர்களோ அந்த பாதையிலே தொடர்ந்து பயணிப்பது கஷ்டமா, எது வேண்டாம் என்று விட்டு விட்டு வந்தீர்களோ அதற்கு திரும்பி போவது கஷ்டமா என்று இந்த 5 பேரையும் நான் கேட்கிறேன். இன்னும் கூட கைதல்ல கம்மி, உங்க ஊருக்கு இதெல்லாம் ரொம்ப என்னமா கொலாஜன் ஷாம்பு சரியா அதுல புரியுது. வசதி படைத்த மக்கள் நாங்கள வீட்டு கோளால தண்ணி வரல இன்னும் கஷ்டப்பட்டுருக்கோம். கொலாஜன் ஷாம்பு வாங்க முடியலன்னு ஒரு அம்மா வந்து அழுதுட்டு போயிருக்கு. அவங்களுக்கு முன்னாடி அருண் நல்லா பேசினார், நல்லா பேசினார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க கொஞ்சம் காசு வச்சிருந்தா கெஸ்ட், நிறைய காசு வச்சிருந்தா சீஃப் கெஸ்ட். ஆட்டோ பின்னாலே இது எழுதுனது. தம்பி அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட் யாரு? எங்க நடுவர் தானே சீஃப் கெஸ்ட். நிறைய காசு வச்சிருக்காருன்னு அவரை கூட்டிருக்கீங்க. நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. அது உண்மையாவே இருந்தா அப்ப என்ன தானே சீஃப் கெஸ்ட கூட்டிருக்கோம். நீங்களே உங்களை விட என்னிடம் பணம் அது வேற பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தா இருக்குன்னு நினைச்சா கூட என்ன சீஃப் கெஸ்டா கூடாம உங்களை ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னா உங்களிடம் இருக்கிற உறவு பாலம் இதை விட அதிகமாக இருப்பதால் கூப்பிட்டு இருக்கிறார்கள். அவர் பேசும்போது சொன்னாரு, உறவு எப்படி இருக்கு, நீ நல்லா இருக்கலாம் ஆனா என்னை விட நல்லா இருக்க கூடாதுன்னு உறவு சொன்னார்ல. கேட்டீங்களா இல்லையா? மைக்கு சுமாரா தான் இருந்தது, இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பதில் சொல்றேன். தம்பி அதைத்தான் தம்பி நாங்க பேச வந்திருக்கோம். உறவு நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிதான் அழைச்சது. பல பேர் உறவுக்காரங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருப்பீங்க, உண்டே இல்லையா? ஆனா இங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு மொழி வந்து தவிர்க்க முடியாது. அங்க இருந்த பாத்ரூம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்க வந்தவன பாத்ரூம்ன்றீங்க. நீங்க திரும்பி வந்து போகிற போது அந்த உறவு என்ன மனசுக்குள்ள நினைக்குது, ஏய் நான் காசு கொடுத்து இவன் போயிட்டு வந்தான், இப்ப என்ன விட நல்லா இருக்கான், நல்லா அப்படி சொல்லுதா? நல்லா காசு கொடுத்து அனுப்பிச்சப்பா நாய், நீ எப்படி எல்லா உறவுகாரங்களையும் நான் சொல்ல, சில பேராவது அப்படி இருக்காங்களா இல்லையா? உண்மையை சொல்லு. அப்ப அவர்களை சமாளிப்பது கஷ்டம்னு நான் சொல்லல, அருண் தான் சொல்லியிருக்காரு. இப்ப அருண் பேசுற போது சொல்றாரு, அவர் நடுவர் வேற சொன்னார், கோயில் கும்பாபிஷேகம் என்றால் 1 கோடி ரூபாயை கொடுத்தவர் தான் கடவுளுக்கு பக்கத்துல. நடுவர் அது சொன்னாரு. நீங்க யார பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அந்த கடவுள் கூட்டத்திலே முண்டி அடித்து கடைசியில இருக்கிற ஒரு ஏழையைத்தான் பார்க்கிறார். கடவுளை பக்கத்துல இருந்து யார் பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்ல, கடவுள் யாரை பார்த்தார் என்பதுதான் முக்கியம். இப்ப அருணுடைய பிரச்சனை என்ன? இவர் போன் பண்ண இவர் மாமனார் எடுக்க மாட்டேங்குது. கரெக்டா? அதான பிரச்சனை. வேற வாய்ஸ்ல பேசுற. இந்த எண் இப்போது பிஸியாக இருக்கிறது மாமனாரே சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னாக்க கல்லூரி காலத்தில் செய்த சிறிய தவறினால அது நடந்தது. கேட்டீங்களா இல்லையா? சரி, இப்போ உங்க மாமனார்
நடந்துக்கிறாரு. நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் பேசுறேன். இல்லாட்டா நான் உங்க வீட்டு கதையை நான் பேசுறேன். நீங்க 6 லட்சம் ரூபாய் அவரை கேக்குறீங்க. அந்த 6 லட்சம் ரூபாய் அவரால் கொடுக்க முடியல, அது வேற விஷயம். அது அவருக்கு பிரச்சனை இல்ல. எங்கேயோ இருக்கிற மாப்பிள்ளைய ஆசையா நான் கூப்பிடுற போது அந்த காசை நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்கிற உங்களினுடைய உறவு தான் அவரை வேதனைப்படுத்துகிறே தவிர நீங்க கேட்கிற பணம் அவரை வேதனைப்படுத்துவதில்லை. இந்த ஆளை நம்பி பொண்ணு கொடுத்துருக்கோமேனு ஒரு வயதான மனிதர் படிக்கிறார். அதனால 6 லட்சம் கொஞ்சம் அதிகம் தான். இப்ப இந்த பட்டிமன்றம் முடிந்த பிறகு அருண் வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா அவருக்குதான் உறவை பேண்டது கஷ்டமே இல்லையா. அவங்க வீட்டுக்காரமா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, இருப்பாங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போது போட்டோ எடுக்கப்படும். வீட்டுக்கு போன பிறகு படம் காட்டப்படும். நேரம் இல்லையா? எவ்வளவு நிறைய இருக்குன்னா இல்ல நீங்க பேசுங்க. ஏன்னா ஆனது ஆச்சு. நாங்கள் எல்லாம் பை ஒன் கெட் ஒன் வாழ்க்கையை வாழ்கிறோம். பாட்லக் டின்னர் சாப்பிடுறோம். இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க வேணா இந்தியாவுக்கு வாங்க, அப்பப்ப சமைச்சு அப்பப்ப சோறு போடுறோம். யூஸ் பண்ணாம கூட நாங்க சோறு போடுறோம். நாங்களே ஸ்விக்கில வாங்கிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா சுபா மேடம் பேசினாங்க. இந்த தம்பிக்கு பிறகு அந்த அணியில் அவங்க தான் பேசினாங்க. நல்லா பேசினாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரு இந்தியாவுக்கு போற செலவு பத்தி அவங்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்களாம் எந்த டிக்கெட் கம்மியா இருக்குன்னு பார்த்து என்ன கழுதைக்கு இந்தியாவுக்கு வரீங்க? என்னவோ அங்க இருக்கிற கஸ்டம் ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் வேலையே அங்க போய் இமிகிரேஷன் ஜாப் ஆகுறாங்க. அவங்களால சுபா மேடம் வராததுனால எங்களுக்குலாம் வேலை. அவங்க வந்தாங்கன்னா நாங்க பாஸ்போர்ட்டை ஜாப் நாங்க யார் உங்களை கூப்பிட்டோம்? இப்பெல்லாம் அடிக்கடி கல்யாணம் நடக்குது. ஏங்க அங்க போய் கலந்துக்கணும்னு இருக்கிற உங்களினுடைய துடிப்பை நீங்க தானே பேசுறீங்க. எதுக்காக வரீங்க? அந்த உறவுகளை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. நீங்க இவ்வளவு ஜெட்லாக் இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு 6 தடவை கல்யாணம், 6 கல்யாணங்கள் நடந்தாலும் நாங்க வர்றோம்னு நீங்க வருவது எதை காட்டுகிறது என்றால் எப்பாடுபட்டாவது உறவுகளோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயலுகிற முயற்சியை அது காட்டுகிறது. எப்ப பாரு அமேசான் பேக்கேஜ் உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அமேசான் அதிபர் ஒருத்தர் இருக்காரு, ஜெஃப் பீசோ. அவர் ஈஸியா காசு செலவிட்டார். நம்ம தான் பேக்கெட் வாங்கிட்டே இருக்கோம். பணக்கார ரேட்டு திடீர்னு பாதி ஏழையான தெரியுமா உங்களுக்கு? உங்க ஊர் கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அம்மா பாதி காசு எடுத்துட்டு பணத்தை சேர்ப்பது ஈஸி. ஆனா உறவை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் சேர்த்த பணம் கூட பாதி போயிடும். ஐஸ்வர்யா சுரேஷ் ரொம்ப அருமையா பேசினாங்க. நல்ல பேச்சாளர். எதிர்காலத்தில் டல்லஸிலிருந்து ஒரு நல்ல பேச்சாளர் உங்களுக்கு இருக்கிறார். நல்லா பேசினாங்க. ஆரம்பிக்கிற போதே அதிரெடி 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை. புரிஞ்சுதா அவங்க என்ன சொன்னாருன்னு? அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட பாட்டு சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் இப்ப 9ஆம் எட்டில் இருக்கிறார். இப்பவும் பணம் சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவர் மாமனாரா நடிச்சோட்டு கேட்டு வாங்கி எனக்கா ரொம்ப சின்ன பிள்ளைங்க. சின்ன இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நிலவரம் தெரியும். ஐஸ்வர்யா சொல்றாங்க காலையில போகும்போது வீட்டுக்காரரோட சண்டை போட்டு போகுமா. திரும்பி வந்த உடனே கணவர் சொல்வாரு சரிம்மா விடுன்னு. புதுசா கல்யாணம் ஆனப்போ அப்படித்தான் இருக்கு. போக போக தான் உண்மையான நிலவரம் தெரியும். 10 வருடம் பகைத்திருக்கிற உறவு கூட ஒரு புன்னகையோ சேர்ந்து விடும். எங்கம்மா அவங்க நாட்டுக்காரே இல்லையா உங்களுக்கு?
யாரு? நம்ம அலாஸ்காவில போய் டான்ஸ் ஆடின போஸ்ட். 4 காசு சேர்க்க நாய்படாத பாடுபட வேண்டும் என்று பழமொழி இருக்கிறது. முதல்ல அது பழமொழி இல்ல. பழமொழிக்கும் சொலவடைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். போகிற போக்குல சொல்ற ஒரு விஷயம் 4 காசு சேர்க்க நாய்படாது. உண்மையிலேயே பழமொழிகள் எதை பற்றி? என்னங்க நடுவர் பல சதிகள் இங்க நடக்கின்றன. யாரோ ஒருத்தர் வந்து சைட்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசட்டும். சொல்றதே என் பேச்சு பாதியில நிறுத்தத்துக்கான ஒரு வழி. என்ன சொல்லுது இங்க வேற இந்த பிள்ளைல நடுவுல புரண்டு திருப்பதியில கோவிட்டா போட்ட மாதிரி போய் ஒரு பட்டிமன்றம் இதெல்லாம் நான் பாதிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருக்கடா, அம்மா பேசுறாங்கல்ல. பழமொழியெல்லாம் எதுவுமே உறவுகளை பற்றி தான் இருக்கு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, தந்தை தாய் பேண், இதுதான் பழமொழி. எந்த பழமொழியை நீங்கள் எடுத்தாலும் அது உறவுகளை காப்பாற்றுவதை பற்றி தான் இருக்கும். ஐஸ்வர்யானா கொஞ்ச நாள் ஐஸ்வர்யா ஆனந்தான்னு ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிடும். அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டெல்லாம், நீங்கள் யாரையுமே குற்றம் சொல்லாமல் உங்கள் வீட்டில் பேசினால் உங்கள் பிள்ளைகளும் எல்லாரிடமும் அன்பாக இருக்கும். குற்றம் சொல்லாம இருக்க முடியலையே ஐஸ்வர்யா, அதுதானே எங்க பிரச்சனை. குற்றம் சொல்லாம இருக்க முடியலையே. நாங்கெல்லாம் என்ன உங்களை மாதிரி அன்பால் இணைந்த மனது கொண்ட துறவிகளா நாங்க இல்லையே. மனுஷன் சார், சாதாரண மனுஷன். உறவுகளிடம் இருக்கிற குற்றங்கள் பழிச்சு 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 தெரியுது, வெளியில சொல்லி தொலை முடியலையே. சொல்லி தொலை. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எங்க நாத்தனாரோட நான் பேசுறதே இல்லைங்க. ஏமான்னு அவங்க வீட்டு கல்யாணத்துல வடச்சட்டிலேயே வெந்து 300 வடை சுட்டேன்னா எல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறமா ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலே மவராசி, விலைய பார்த்தா 300 ரூபான்னு போட்டிருக்கு. ஒரு வடைக்கு ஒரு அப்புறம் அப்படியே செஞ்சாங்க. 300 ரூபாய்க்கு புடவைன்னா ரொம்ப சுமாரா தானே இருக்கும். எப்பங்க நடந்தது இது? நேத்திக்கா? இல்லைங்க. போன வாரமா? இல்ல. எப்பதாம்மா நடந்தது? அது ஆச்சு 25 வருஷம். உறவுகள் நம் மீது சுமத்துகிற காயங்களை மனித மனது மறக்கவே முடியல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடுன்னு வள்ளுவன் சொன்னானே. மற்றவர்கள் நாவினால் சுடுறாங்க. இவன் சொன்னா அவன் பாஸ் ஒண்ணு எப்படி எல்லாம் பேசுவான். பாஸ் போய் நீ சொல்ல முடியுமா? நீங்க கேட்டீங்கல்ல, பாஸ் போய் நீ சொல்ல முடியுமா? எனக்கு என் பாஸ் என்ன தின்னாலும் எனக்கு கவலை இல்லை சார். இவன் கிடக்குறான், நாளைக்கு இவனை தூக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். அவன் என்ன திட்டாலும் ஓகே சார், நீங்க சார் சொல்ல மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஓகே ஜேம்ஸ், ஏதோ ஒரு பேரு. You are absolutely right. You are on the dot. உள்ளுக்குள்ள நாளையோட நீ காலி மச்சான். அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. Because he doesn't matter to my life. அவன் யாரு எனக்கு? அவனுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் இந்த மாசம் எனக்கு வர பேச்சு கூட முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் அவன் எனக்கு பாஸா இருந்தா too bad for him. பட் அது இன்னொரு கான்ட்ராக்ட். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா என்னுடைய உறவுகள் என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னா அது வாழ்க்கை முழுக்க நான் பேண வேண்டிய ஒரு உறவு. ஆனா அப்படி பேண முடியாதபடி காலில் இருக்கிற சாக்ஸ்ல ஒரு கல்லு சிக்கிச்சுன்னா நீங்க எப்படி நடக்க கஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி அந்த உறவு என்கிற பாதையில் நடப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு. பாத்துன்னா எனக்கு கவலையே இல்ல, இல்லைன்னா எதுவும் சொல்லிட்டு போகுது. ஆனா உறவு அப்படி இல்லைங்க. எனக்கு வேணும், நாளைக்கு நான் போய் பார்க்கணும். அவன் நீ சொன்ன, நீ எங்க அண்ணனா என்ன பத்தி அப்படி சொன்னான். சொல்லிருக்க மாட்டான. சின்ன பிள்ளைல அவனோட கையை பிடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்ப எங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க என்ன புள்ளி பண்ணா எங்க அண்ணன் அவங்கள வந்து அடிப்பான். அந்த அண்ணனா இன்னைக்கு என்ன பத்தி சொல்லிருக்கான். மனசு தவிக்குது பாருங்க. அந்த தவிப்பை பத்தி நாங்க பேசுறோம். நீங்க டாலர்ல சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வாழ் ஏழைன்னு போவோம். நான் உங்களை பார்த்துருக்கேன் பேசாம. ஐஸ்வர்யா இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க டைம் இல்லை. அவங்க சொல்றாங்க எந்த உறவுமே நாம கொஞ்சம் பொறுத்து போனா அதுவும் சரியாயிரும். அப்படி இல்லாத உறவுகள் இருக்கிறது.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். நீங்க இங்க அமெரிக்காவுக்கு வந்து வாழுகிற இன்றைய தேதியில் எத்தனை தாய்மார்கள் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க? 7 மாசம் பிரெக்னண்டா இருங்க, 8 மாசம் பிரெக்னண்டா இருங்க, சீக்கிரமே ப்ரீடம் சி செக்ஷன் பண்ணி பிள்ளை பிறந்துட முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், நாங்கெல்லாம் பிரெக்னண்டா ஊர்ல இருந்த போது ஒரே ஒரு பிரார்த்தனை தான், பிள்ளை வந்து ப்ரீமெச்சூரா பிறந்துட கூடாதுன்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ப்ரீமெச்சூரா பிறந்தாலும் பரவாயில்ல நீ பிரார்த்தனை பண்றியம்மா, இது என்ன நியாயம்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான லாஜிக் சொல்லுது. சொல்றது, எனக்கு ஒண்ணு பிள்ளை சீக்கிரம் பிறக்கணும்னு ஆசை கிடையாது, ஆனா ஏற்கனவே எனக்கு நாங்க 2 பேருமே H1B-ல இருக்கோம், பிறந்த முதல் பிள்ளை இங்க பிறந்துட்டான், அதனால அவன் அமெரிக்கன் சிட்டிசனா இருப்பான். 2வது பிள்ளை மாத்திரம் பிறந்த அவன் அமெரிக்கன் சிட்டிசனால இருந்தா அந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் நாங்க வித்தியாசம் பாக்குற மாதிரி ஆயிருமே, அதனாலதான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏர்லி சி செக்ஷனுக்கு போறேன்னு சொல்லிச்சு. அப்ப உங்களுடைய குழந்தைகள் ஒரே தராசு தட்டில் நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் பிரெக்னண்டா இருக்கிற பீரியட கூட சீக்கிரம் முடித்துக் கொள்ள நினைக்கிற அளவு உறவுகள் நமக்கு தருகிற கஷ்டங்கள், வேதனைகள், சிரமங்கள் அதிகமா இருக்கா இல்லையா? கேட்கணும். இங்கே இருக்கிற இந்திய பெற்றோர்கள் எல்லாம் எந்த இடத்துல, இங்க விடுங்க, அமெரிக்கால இருக்கீங்க, கனடால இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, இந்திய பெற்றோர்கள் எதற்காக வாழுகிறோம்? குழந்தைகளுக்காக மாத்திரம் தான் நாம் வாழுகிறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு வேற எதுவுமே கிடையாது. சார், முதல் பிள்ளை என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கோட என் வாழ்க்கையில இருக்கிற பாக்கி எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் சார். நான் அப்படித்தானே எல்லாரும். சரி, உலகத்திலேயே பென்ஷன் நீங்க சொல்லுவீங்க, நம்ம ஊர்ல PF சொல்லுவோம். இந்த PFன்றத உலகத்துல இருக்கிற எல்லாரும் பென்ஷன் எதுக்கு செலவழிப்பாங்க சொல்லுங்க? டிராவல் போகிறதுக்கு, நான் வந்து அதை செய்யணும், இதை செய்யணும், வீட்டுக்காரனோட. இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் பென்ஷன் ஃபண்ட்ல லோன் போட்டு பையனை படிக்க வைக்கிற ஒரே பெற்றோர் இந்திய பெற்றோர். தலைவர் வந்து நேத்தி கொண்டு சொன்னார், அது சொல்லலாமா சார்? அனுமதியோட. அவருடைய தந்தை வந்து EB-ல ஒரு லைன் மேனா இருக்கிறது. அந்த காலத்துல EB-ல கனெக்ஷன் கொடுக்கணும்னா அந்த ஒரு பெரிய வண்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதுல அந்த சுத்தி சுத்தி அந்த லைன்ஸ் இருக்கும், அதை இழுத்துக்கலாம் போயிருக்காரு அவருடைய தந்தை. இன்றைக்கு மகன் அமெரிக்காவிலே வசித்து வருகிறார் என்றால் அந்த தந்தை தன்னுடைய குருதையினுடைய கடைசி சொட்டு வரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறார். இந்திய பெற்றோர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படிதான் இருப்பாங்க. அமெரிக்காவில வசிக்கிற உங்களுக்கு மிட் லைஃப் கிரைசிஸ்னா என்ன தெரியுமா? காசு வரலன்றது இல்ல, திடீர்னு பார்த்தா 2 பிள்ளைங்க எங்கேயோ போயிடும். அதுக்குன்னே வாழ்ந்துட்டீங்க. இவனுக்கு அந்த கிளாஸ், அவனுக்கு இந்த கிளாஸ், சாட்டர்டே அவனை பாலவி கிளாஸ்க்கு கூட்டிட்டு போகணும், சண்டே இவனை டென்னிஸ் கிளாஸுக்கு கூட்டிட்டு போகணும், ஸ்கூல்ல டிராப் பண்ணணும், அந்த லஞ்ச் வைக்கணும், அவனுடைய பர்த்டே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதை தவிர ஒண்ணுமே இல்லைங்க. என்னங்க ஓபனா பேசலாமே. இன்னமும் கூட பிள்ளைகளை தனி அறையில் படுக்க வைக்க முடியாத பெற்றோர்களாக இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். மற்ற விஷயத்துல எல்லாம்